நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்ரேலிய தாக்குதலில் ஏமன் பிரதமர் கொல்லப்பட்டதை அடுத்து அன்சரல்லாஹ் தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைது அச்சம் காரணமாக தென்னாப்பிரிக்கா பயணத்தை முன்னாள் இஸ்ரேலிய தளபதி ரத்து செய்தார். முன்னாள் டிரம்பின் தனிப்பட்ட வழக்கறிஞர் ரூடி கியூலியானி கார் விபத்தில் காயமடைந்தார். கொலைகளுக்குப் பிறகு இஸ்ரேலின் பயங்கரவாத பதிவை ஏமனின் ஹவுத்தி தலைவர் கண்டிக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் முக்கிய நகரங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் கைதுகள் மற்றும் காயங்களுக்கு வழிவகுத்தன. பாதியே அலுப்பவுகா மலைகளில் வன்முறை இஸ்ரேலிய வான்வழித் தாக்குதல்கள் நடந்தன. இனி விரிவான செய்திகள். இஸ்ரேலிய தாக்குதலில் ஏமன் பிரதமர் கொல்லப்பட்டதை அடுத்து அன்சரல்லாஹ் தலைவர் சபதம். கடந்த வியாழக்கிழமை ஏமன் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் மாற்றம் மற்றும் கட்டுமான அரசாங்கத்திற்கான ஒரு பட்டறையின் போது பல அமைச்சர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக அன்சரல்லாஹ் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹூதி ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார். தொலைக்காட்சி உரையில் அல் ஹூதி, எதிரியின் சமீபத்திய தாக்குதல் நமது நாட்டின் நிலையை பாதிக்காது, அது அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது பிரபலமான மட்டத்திலோ இருந்தாலும் இஸ்ரேலிய எதிரி முழு நாட்டிற்கும் அச்சுறுத்தலாக உள்ளது மற்றும் குழந்தைகள், பெண்கள் மற்றும் பாதுகாப்பற்ற பொதுமக்களை கூட குறிவைக்கிறது என்பதை வலியுறுத்தினார். எதிரியின் மரபு அதன் குற்றமாகும் என்றும், ஏனெனில் அது பாலஸ்தீனம், லெபனான், சிரியா, ஈராக் மற்றும் ஈரான் மக்களைக் கொல்கிறது என்றும் அவர் மேலும் கூறினார். கடவுளுக்காக நாம் வழங்கும் அனைத்தும் இழப்பு அல்ல என்பதை உறுதிப்படுத்துகிறது. கைது அச்சம் காரணமாக தென்னாப்பிரிக்கா பயணத்தை முன்னாள் இஸ்ரேலிய தளபதி ரத்து செய்தார். காசா பகுதியில் இஸ்ரேலின் இனப்படுகொலை போரில் தனது பங்கிற்காக கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தின் பேரில் முன்னாள் இஸ்ரேலிய இராணுவ தளபதி ஞாயிற்றுக்கிழமை தென்னாப்பிரிக்காவிற்கு திட்டமிட்ட பயணத்தை ரத்து செய்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலின் பொது ஒளிபரப்பாளரான கான் இன்படி, இஸ்ரேலுக்கான யூத அமைப்பின் தலைவரான மேஜர் ஜெனரல் டோரன் அல்மோக் நாட்டின் யூத சமூகத்தினருடனான சந்திப்புகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்திலிருந்து விலகிக் கொண்டார். தென்னாப்பிரிக்கா 2023 ஆண்டின் பிற்பகுதியில் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. இது டெல் அவிவ் காசாவில் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களைச் செய்ததாக குற்றம் சாட்டியது. இது 1948 ஐடோட்னா இனப்படுகொலை மாநாட்டை மீறியது. முன்னாள் டிரம்பின் தனிப்பட்ட வழக்கறிஞர் ரூடி கியூலியானி கார் விபத்தில் காயமடைந்தார். முன்னாள் நியூயார்க் நகர மேயரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தனிப்பட்ட வழக்கறிஞருமான ரூடி கியூலியானி, நியூ ஹாம்ப்ஷயரின் மான்செஸ்டர் அருகே நடந்த கார் விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். சனிக்கிழமை மாலை கியூலியானிக்கு முதுகெலும்பு முறிவு மற்றும் பிற வெட்டுக்கள் ஏற்பட்டதாக செய்தித் தொடர்பாளர் மைக்கேல் ரகுசா எக்ஸில் ஒரு பதிவில் தெரிவித்தார். கியூலியானியின் வாடகை கார் அதிவேகமாக பின்னால் இருந்து மோதியதாகவும், அது இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் அல்ல என்றும் அவர் கூறினார். கொலைகளுக்குப் பிறகு இஸ்ரேலின் பயங்கரவாத பதிவை ஏமனின் ஹவுத்தி தலைவர் கண்டிக்கிறார். ஏமனின் ஹவுத்திகளின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுத்தி இஸ்ரேலைக் கண்டித்து எதிர்ப்பைக் காட்டியுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட அரசாங்கத் தலைவர்களை ஏமன் முழுவதும் தியாகிகள் என்று பாராட்டியுள்ளார். அந்த குழு அதன் பிரதமர் மற்றும் பிற அமைச்சரவை அமைச்சர்களின் மரணத்தை உறுதிப்படுத்திய மறுநாளே இஸ்ரேலிய எதிரி அதன் குற்றங்கள் மற்றும் காட்டுமிராண்டித்தனத்தால் குழந்தைகள், பெண்கள் மற்றும் பாதுகாப்பற்ற பொதுமக்களைக் கூட விட்டு வைக்கவில்லை என்று ஹவுத்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய தாக்குதல்களுக்குப் பிறகு ஞாயிற்றுக்கிழமை தனது முதல் உரையின் போது அவர் கூறினார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் முக்கிய நகரங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் கைதுகள் மற்றும் காயங்களுக்கு வழிவகுத்தன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய இராணுவம் சோதனைகள் மற்றும் கைதுகளை மேற்கொண்டுள்ளது. பெல்லகேம், எப்ரான், நப்லஸ் மற்றும் ரமல்லா நகரங்களில் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை அந்த பகுதியில் பல பாலஸ்தீனியர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக வக்பா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவர்களில் யாபாத் நகரில் ஒரு குழந்தை மற்றும் ஒரு இளைஞன் ஆகியோர் அடங்குவர். பாதியே அலுப்பவுகா மலைகளை இஸ்ரேலிய வான்வழித் தாக்குதல்கள் வன்முறையாகத் தாக்கின. ஞாயிற்றுக்கிழமை வன்முறையாகத் தாக்கப்பட்ட இஸ்ரேலிய வான்வழித் தாக்குதல்கள் பாதியே அல் பவுகாவின் தெற்குப் பகுதியில் உள்ள அலி அல் தாஹர் மலைகளை குறிவைத்தன. இது நவம்பர் போர் நிறுத்தத்திற்குப் பிறகு பலமுறை குண்டுவீச்சுக்கு உள்ளானது. தாக்குதல்கள் ஹெஸ்பொல்லாவால் நடத்தப்படும் ஒரு தளத்தை தாக்கியதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. சிறிது நேரத்திற்கு முன்பு தெற்கு லெபனானில் உள்ள பியூ போர்ட் ரிட்ஜ் பகுதியில் இராணுவ நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட்ட ஹெஸ்பொல்லா தளத்தில் நிலத்தடி உள்கட்டமைப்பு உட்பட இராணுவ உள்கட்டமைப்பை ஏடிஎஃப் இராணுவம்
தாக்கியது என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த தளத்தின் இருப்பும் அதற்குள் உள்ள செயல்பாடும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான புரிதல்களை மீறுவதாகும் என்று அது மேலும் கூறியது. லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் அலி அல் தாஹர் காட்டுப்பகுதியில் தீவிர தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அறிவித்தது. அங்கு பின்னர் தீ விபத்துகள் அறிவிக்கப்பட்டன. மேலும் அல்டக்ஷேவில் கடுமையான சேதம் பதிவாகியுள்ளது. ஏன் படி ஜெட் விமானங்கள் ஏராளமான ஏவுகணைகளை ஏவின. ஏபி படங்கள் வானத்தில் அடர்த்தியான புகை நெடுவரிசைகள் எழுவதைக் காட்டுகின்றன. காசாவில் போர் வெடித்த பிறகு ஈரான் ஹெஸ்பொல்லாவை ஆதரித்தது. இஸ்ரேல் ஒரு வருடத்திற்கும் மேலாக விரோதப் போக்கில் ஈடுபட்டது. இது கடந்த ஆண்டு 2 மாத கால வெளிப்படையான போரில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.